வணக்கம் மக்களே. நாம் இந்த வீடியோவில் 6th புக் யூனிட் 2 டேர்ம் 2 பருவம் 2 இயல் 2 பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சிலபஸ்க்கான வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மயங்கொல்லிகள். அதாவது மயங்கொல்லிகள் அப்படின்னா மனம் மனம் இதுக்கு ரெண்டுத்தோடைய உச்சரிப்பு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி உச்சரிக்குது. ஆனால் இதற்கான பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மனம்க்கு வேறு பொருள், அதாவது 3 சுழி நாக்கு வேறு பொருள், 2 சுழி நாக்கு வேறு பொருள். இதனை தான் மயங்கொலிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரெண்டு சொற்கள் உச்சரிக்கும் போதும் ஒரே மாதிரியான உச்சரிப்பு வரும். ஆனால் அதற்கான பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெவ்வேறாக இருக்கும். இதனை தான் மயங்கொல்லிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நா நா நா, லா லா லா, ரா ரா, இந்த 8 சொற்கள், இந்த 8 எழுத்தையும் தான் நம்ம மயங்கொல்லிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதனுடைய இந்த எழுத்துக்களை கொண்ட வார்த்தைகள் உச்சரிக்கும் போது ஒரே மாதிரியான வரும். ஆனால் பொருளில் மட்டும் வித்தியாசம் இருக்கும், மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நா நா நா, அதாவது 3 சுழி நா. இது நம்மளுடைய நாவின் அதாவது நம்மளுடைய நாக்கின் நுனிப்பகுதி இருக்கு இல்லையா, அது மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுறதுனால நா பிறக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே 2 சுழி நா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாவினுடைய நுனிப்பகுதி நம்மளுடைய மேல் அன்னத்தின் முன்பகுதியை தொடுறதுனால அந்த நகரம் பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நான் நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுறதுனால நகரம் பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இட்டும் இன்னும் இணை எழுத்துக்கள், இத்தும் இந்தும் இணை எழுத்துக்கள், இர்ரும் இன்னும் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டாவை அடுத்து நான் வரனால இதை டன் நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. தாவை அடுத்து இந்த நான் வர்றதுனால இதை தன் நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ராக்கு அடுத்தது 2 சுழி நான் வர்றதுனால ரெண் நகரம் அப்படின்னு இது அழைக்கிறாங்க. இப்போ நா நா, அதாவது 3 சுழி நா தெரிந்து தெளிப்போம்ல பாருங்கள். 3 சுழி நா 2 சுழி நா, அதாவது டா எழுத்துக்கு 3 சுழி நா வருது. அதுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கண்டம், வண்டி, நண்டு, இணை எழுத்துக்கள்னு சொன்னாங்க இல்லையா, அதனால் அதோடைய இணை எழுத்துக்கள் கூட அது எப்படி வருதுன்றதுக்கான எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 2 சுழி நா அப்புறம் ரா, இதுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு சிலருக்கு டவுட் வரும். என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டா தானே சொன்னாங்க, ஆனால் இங்கே T2 அந்த மாதிரி வந்திருக்கேன்னு கேட்கலாம். இது டாவுடைய வரிசையில் இருக்கிற எழுத்துக்களுக்கு முன்னாடி வரும். அடுத்தது 2 சுழி நாக்கு பதில் 3 சுழி நா வந்துச்சுன்னா அதனுடைய பொருள் எப்படி வர்றதுக்கு மாறி, அதாவது அதனுடைய இப்போ 2 சுழி நாக்கும் 3 சுழி நாக்கும் நீங்கள் மாற்றி எழுதிட்டிங்கன்னா பொருளே வேறுபடுன்றதுக்கான எடுத்துக்காட்டு தான் கொடுத்துருக்காங்க. வானம் 3 சுழி நா வந்தால் வெடி, அதே 2 சுழி நா வந்தால் ஆகாயம். பனி 3 சுழி வந்துச்சுன்னா வந்தால் வேலை, 2 சுழி வந்துச்சுன்னா குளிர்ச்சி. அடுத்தது லா லா லா, அதாவது நம்மளுடைய நாவை கொஞ்சம் மடித்த மாதிரி நம்ம பல்லுக்கு அடியில் தொட்டு வர லா குண்டலா. அதே பட்டலானா அதே மாதிரி கொஞ்சம் நம்ம நாக்கை இரு பக்கங்களே தடித்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம கொஞ்சம் மடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுறதுனால நமக்கு நகரம் அப்படின்னு அந்த பட்டலா வருது. இந்த லகரத்தை பொது லகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த குண்டலா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் இதுக்கும் இன்னொரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லகரத்தை பொது லகரம் அப்படின்னு இந்த லகரத்தை சொல்கிறாங்க. அடுத்தது இந்த லா பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய நாவின் நுனி மடித்து நம்ம எங்கேருந்து அந்த பொது லகரத்தை நம்ம சொன்னோங்களோ அதே இடத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் தொட்டு ரிலீஸ் பண்ணுறது, அதாவது வருடுவதால் நமக்கு லகரம் தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொது லகரமும் இந்த லகரமும் ஒலிக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துலேருந்து தான் ஒலிக்குது. ஆனால் இந்த லகரத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இது தமிழுக்கே ஒரு சிறப்பு லகரமாக இருக்குது. அதனால் இதை சிறப்பு லகரம் அப்படின்னும் சொல்லலாம். இப்போ அந்த லகரத்துக்கான
குண்டுலாம் பட்டைலாம் அப்புறம் சிறப்புலாம் இருக்கு இல்லையா, இது மாறுறதுனால பொருள் மாறுன்றதுக்கான எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. விலை, அந்த குண்டுல வந்துச்சுன்னா பொருளின் மதிப்பு. விலை. பொது லகரம் வந்துச்சுன்னா உண்டாக்குதல். அதே சிறப்பு லகரம் வந்துச்சுன்னா விரும்பு. இலை, இலை, இழை. அதாவது அந்த குண்டு அந்த குண்டு லாவுக்கு வந்து செடியின் இலை. அந்த பொது லகரம் வந்து மெலிந்து போதல். இழைச்சிட்டாங்கன்றாங்களே அதை தான் மெலிந்து போதல். இலை, இது வந்து நூல் இலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது ரா ரா, இந்த எழுத்துக்கான வித்தியாசம் என்னன்னு பார்க்கலாம். அப்புறம் இது எங்கெங்கேருந்து வருது, பிறக்கும் இடம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ரா, முதல்ல கொடுத்துருக்கிற ரா வந்து நம்மளுடைய நாவின் நுனிப்பகுதி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வர்றதுனால இது அந்த ரா வந்து உச்சரிப்பு வருது. இதை வந்து இடையின எழுத்துன்றதுனால இடையின ரகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே அடுத்து இருக்கிற ரா வந்து அதாவது நம்மளுடைய நாக்கின் நுனி வந்து மேல் அன்னத்தின் நடு பகுதி, அதாவது மையப்பகுதியை வருடி வருவதால் இது வந்து இந்த எழுத்து வந்து பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வல்லின எழுத்து அப்படின்னு இருக்கிறதுனால இதனை வந்து வல்லின ரகரம் அப்படி என்றழைக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ராவுக்கான வித்தியாசம் ஒரு சிலது இருக்கும் இல்லையா, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏரி, ஏரி. இடையின ரகத்திற்கும் வல்லின ரகரத்திற்கும் உள்ள வித்தியாசம் பார்க்கலாமா? அந்த ஏரினா குளம், இந்த ஏரினா மேலே ஏறி வா அப்படின்றது பொருள். அதே மாதிரி கூரை, கூரை. இடையின ரா வந்துச்சுன்னா வீட்டின் கூரை. அதே வல்லின ரா வந்துச்சுன்னா பட்டு புடவை, கூரை புடவைன்றாங்களா, அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து டிஎன்பிசி படிக்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். 6th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்தாலும் கேளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.